சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியா 1 மணி நேரத்துக்குள்ள தேர்தல் அறிவிப்பு தொடங்கிவிடும். இந்த நிலையில அதிமுக அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு தாய்மானவன் இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க, இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேண்டேட் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி சரியாக 4 மணிக்கு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட இருக்கிறது. இதற்கு மத்தியில தான் அதிமுக தரப்புல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு குழு என்பது நியமிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் தொடர்பாக பல்வேறு பணிகளுக்கான குழுக்களும் இதுல இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பா அதிமுக தரப்புல இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுல முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி மற்றும் வளர்மதி ஆகியோர் கொண்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தமட்டில் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இன்னுமே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெறாத ஒரு சூழல் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதிமுக தலைமையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, அனைத்து இந்திய பார்வர்ட் பிளாக், அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர்ந்து பிரதமர் மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் பல்வேறு கட்டங்களாக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே அறையில இருந்து ஆலோசனை நடத்தியதெல்லாம் கடந்த காலங்களில் பார்க்க முடியுது. குறிப்பா பாஜகவை பொறுத்த மட்டும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் பாமக தரப்புல 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் தொகுதி பங்கீடு செய்வதில் தொடர்ச்சியாக இழுபறி என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக பாஜக போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவிக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாகவும் அதிமுகவுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகளாகவும் இருப்பதால அந்த தொகுதிகள் உறுதி செய்வதில் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல தற்போது இதற்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை அதிமுக தரப்புல நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பாஜகவை பொறுத்தமட்டில் ஆயிரம் விளக்கு, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, ஆலங்குளம், தென்காசி, சிங்காநல்லூர், குன்னூர், வால்பாறை, அந்தியூர், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, பழனி, நாகர்கோயில், விளவங்கோடு, காரக்குடி, மொடக்குறிச்சி, வேலூர் ஆகிய தொகுதிகளை குறிவைத்து பட்டியலை வழங்கியிருக்கிறாங்க. இதுல ஒரு சில தொகுதிகளை மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக அதிமுக தரப்புல தொடர்ச்சியா வலியுறுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல இந்த தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இது குறித்தான அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது நகர்த்தப்பட்டு தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல் பாமகவை பொறுத்த மட்டிலும் ஒரு சில தொகுதிகள் அதிமுகவை இந்த முறை போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்க. பாமக தரப்புல 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல பாமக கடந்த முறை வெற்றி பெற்ற சேலம் மேற்கு மற்றும் மயிலம் ஆகிய 2 தொகுதிகளை இந்த முறை அதிமுகவே போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடைய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக கேட்கிற தொகுதிகள் எல்லாம் இந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூட குறி வைக்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லா கூட்டணியிலும் இருக்கிறது தான். இதை தாண்டி புதிய கூட்டணி கட்சிகள் சேர்க்கறதுக்கான சூழல் இருக்கா? புதிய தமிழகம் பற்றிய பஸ் இருக்கு, அது பற்றிய அப்டேட்ஸ் இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடு, தங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அதிமுகவிடம் பேசிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில அடுத்த கட்டமாக புதிய கட்சிகள் வரக்கூடிய பட்சத்துல இந்த கூட்டணி குறித்தான நகர்வுகள் எவ்வாறாக நகரக்கூடும், ஒருவேளை தொகுதிகள் என்பது குறைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குமா அல்லது தொகுதிகள் மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குமா என்பதெல்லாம் அடுத்து சில கூட்டணி கட்சிகள் இணைவதை பொறுத்து முடிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தமட்டில் பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக எல்லாம் பேசப்பட்டு, ஆனால் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து விட்டார். இப்படிப்பட்ட நிலையில தான் வேறு சில கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இணையக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு என்ன மாதிரியான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது தொடர்பான விவாதிப்பதற்காகத்தான் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக தரப்புல இந்த பேச்சுவார்த்தை குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர அதிமுக தரப்புல இந்த தேர்தல் பிரச்சார குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுல மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தம்பிதுரை, தளவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, முன்னாள் சபாநாயகர் தனபால் உட்பட 11 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தொடர்ந்து இந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு அதிமுக தரப்புல பல்வேறு குழுக்கள் என்பது இன்றைய தினம் நியமிக்கப்பட்டு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், தேங்க்யூ வெரி மச். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.